வாழ்க வளமுடன். இதை சொன்னால் உடலிலும் மனதிலும் நோயே வராதுங்க. நம்ம எப்போ ஆரம்பிக்கும் போதும் வாழ்க வளமுடன் ஆரம்பிப்போம் இல்லையா? அதை நம்ம சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்ல நலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு பெரிய மகா மந்திரம். இதில் வாழ்க வளமுடன்கிற வார்த்தையில் பெரிய சக்தி இருக்குது. வாழ்கனாலே நீ நல்லா இரு, உயர்ந்த வாழ்க்கை வாழு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கோம்னா நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். மன அமைதியில் நல்லா இருக்கோம்னா நாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோன்னா நாம் தாழ்ந்துட்டுருக்கோம், சரியாக வாழலை அப்படின்ட்டு. வாழணும்னாலே உயரணுங்க. நம்ம 16 வகை செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். நம்ம யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லும்போது எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழுங்கள் என்று அர்த்தம். அதை நாம் உணர்வு பூர்வமாக சொல்லணுங்க. இனிமேல் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை பல மடங்கு அறுவடை செய்கிறோங்க. நம்ம வாழ்த்த வாழ்த்த நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம உடலுக்கும் மனதுக்கும் எந்த நோயுமே வராது. நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக கிடைக்கும். யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.